என்னோடய மெயின் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னாக்கா, கீழே உட்காரவே மாட்டேன், மாடிப்படி ஏறி இறங்க மாட்டேன். கொஞ்சம் கூட ஒர்க்கு அப்படின்றத ஒருத்தரோட சப்போர்ட்டில் தான் நடப்பேன். என்னோடய பேரன் பேத்திங்க சப்போர்ட்டும் நடப்பேன். என்னோடய பொண்ணுங்களும் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி தான் நடப்பேன். அந்த ஒரு பேட் கண்டிஷனில் இருந்தேன். SSC 30 சாப்பிட ஆரம்பித்தேன். வித்தின் ஒரு 15 டேஸில் நான் எனக்கே வந்து நான் தானான்ற மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு முன்னேற்றம். ஒரு 1 மந்த்தில் வந்து பெங்களூர் போயிருந்தேன் என்னோடய டாக்டர் வீட்டுக்கு. அங்கே எல்லோரும் உட்காந்து கேரம் போர்டு ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டாங்க. அம்மா நீங்களும் வாங்கம்மா, அங்கே ஒருத்தர் டெனட் அவர், அம்மா நீங்களும் வாங்கம்மா. இல்லைப்பா எப்படின்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் முடியுமான்னு உட்கார்ந்த பிறகு நான் எப்படி உட்காந்து எனக்கே தெரியாது. அந்த அளவில் வந்து உட்கார்ந்தப்போ நான் கேரம் போட ஆரம்பிச்சிட்டேன், வாட ஆரம்பிச்சிட்டேன். என் பசங்க வந்து என்ன அம்மாவா இதை அம்மாவை கீழே உட்காந்துக்க, உடனே வந்து வீடியோ எடுத்து இது பண்ணி எங்கள் பிரதருக்கு எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தருக்கு சதீஷ்ன்னு சொல்ல அவங்களும் அனுப்பிச்சிட்டேன். ரொம்ப ஒரு மிராக்கள் தான் அது. அந்த மாதிரி எப்படி வந்து தெரியல. நம்ம பண்ண லிஃப்ட்டில் போகாமல் படி இறங்கி ஏறுறது யாருமே தேவையில்ல. நம்ம வாக்கிங் போக ஆரம்பித்தேன். பேட்மிண்டன் ஆர்டர் என்றைக்கும் ஃபஸ்ட்டு ஒர்க்கு எழுந்து பிஸ்மில்ல முடிச்சுட்டு கரெக்டாக போயிட்டு வாக்கிங் ஒரு ½ அன் ஹவர். எதிரே எங்களுக்கு பார்க் இருக்குது, அம்மா பார்க் 33 கிரவுண்ட்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அங்கே போய்ட்டு பேட்மிண்டன் ஆடுறேன் ஒரு ½ அன் ஹவர். ஃபஸ்ட்டு வந்து டச்சில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வயசு வர ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு டச்சில் தான் வச்சு போடணும்னு சொல்லி டச்சில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நல்லா சூப்பராக ஆடி நான் இன்னொருத்தர் டச் கொடுக்குற மாதிரி ஆகிட்டேன். ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு குரூப் ஃபார்ம் பண்ணி டோர்னமெண்ட்லாம் வச்சு அவருடைய நினைவு நாள் அப்போ வந்து ப்ரோக்ராம் மாதிரி வச்சு என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து புஷ்பாஞ்சலிலாம் செஞ்சு டிஃபன்லாம் அவங்களுக்குலாம் போட்டு இது பண்ணி அன்னதானம் அதெல்லாம் செஞ்சு ஆஃபனாக செய்வேன். அது ரொம்ப பர்பஸாக வந்து ரொம்ப கிராண்டாக அதை செய்வேன். அந்த மாதிரி அளவில் நான் தேறியிருக்கேன் அப்படின்னாக்கா பிகாஸ் ஆஃப் SSC 30. இதை வந்து யாருமே மறைக்க முடியவே முடியாது. அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது எனக்கு. யூரினல் ப்ராப்ளம், சுகர், ஹார்ட் ப்ராப்ளம். இப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப அருமையான மங்களேஸ்வரியாக இன்றைக்கி வந்து ஏற்காடு மீட்டிங்கில் நான் நிற்கிறேன்க்கா. அந்த SSC 30 காரணம் ரொம்ப சந்தோஷம். நன்றி.